லைலத்துல் கதிர் இரவுடைய சிறப்புகள்லாம் என்ன? இந்த இரவில் நம்ம என்னென்ன அமல்கள்லாம் செய்யணும் தெரிஞ்சுக்கலாமா? லைலத்துல் கதிர் அப்படின்னா கண்ணியமான இரவு அப்படிங்கிறது தான் பொருள். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படையில் இந்த இரவு ஏதோ ஒரு இரவில் இருக்குது. இந்த ஒரு இரவு அப்படிங்கிறது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்குது. இந்த ஒரு இரவில் நம்ம என்ன ஒரு அமல் செஞ்சாலும் அது 1000 மாதங்கள் அமல் செஞ்சதை விட சிறந்ததாக இருக்குது. சுபஹானல்லாஹ். மேலும் இந்த லைலத்துல் கதிர் இரவில் மலக்குமார்கள் எல்லோரும் பூமிக்கு வந்து மக்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக மலக்குகளுடைய தலைவரான ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்களும் பூமிக்கு இறங்கி வராங்க இந்த இரவில். மகரீப்ல இருந்து ஃபஜருடைய நேரம் வரைக்கும் அமைதி நிலவிய சாந்தி பொருந்திய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கு. லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு கண்ணியமானது அப்படின்றத காமிக்க அல்லாஹ் ஒரு தனி சூறாவையே தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆன்ல 97வது அத்தியாயமாக இறக்கியிருக்கான். அடுத்தது இந்த இரவுல நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குறிப்பிட்ட இரவுக்கு அப்படின்னு எந்த ஒரு அமலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல அவங்க தொடர்ச்சியாக செஞ்சாமல் முதல்ல இக்திகாஃப் இருக்குது. இரண்டாவது இரவு முழுவதும் நின்று வணங்கி இறைவனை துதிப்பது, அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக தஸ்பீஹ் செய்வது, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது போன்ற அமல்களை நம்ம அதிகமாக செய்யலாம். இதை தவிர்த்து நம்மளாம் ஒரு தொழுகை முறையை உருவாக்கிட்டு இந்த இரவுல தொழுகிறது ஃபிதா தான்.